பிரைஸ்லார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கருத்து நம்ம பார்க்க போறோம். தோல்வி என்று எதுவும் இல்லை. பார்க்கலாமா? இன்னைக்கு உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். கவலைப்படுத்துற அவங்களுக்கே அவ்வளவு துணிச்சல் இருந்தா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ புகழுக்காகவோ நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. உன் வேலையில் கவனம் செலுத்து. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவுமே இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள நிறைய பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பாடங்களை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு தோல்வி கிடையாது அப்படிங்கிற ஒரு உறுதியான வாழ்க்கையோடு நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா தோல்வியே உங்க வாழ்க்கையில இருக்காது. 2 காரியத்தை இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மற்றவர்களுக்கு கவலையை கொடுக்காதீர்கள், அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். 2வது, எந்த சூழ்நிலையிலையும் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல இப்படியாக போடப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக படிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை கவலையை கொடுக்கிறவர்களை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதுங்கிறத இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். 7வது வசனம், அப்பொழுது எல்லா சமாதானத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம சமாதானமா சந்தோஷமா மகிழ்ச்சியா மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் எந்த தோல்வியும் வராது. ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் உங்களுக்கு இருக்கும். அப்போ எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. யார் உங்களை துக்கப்படுத்துகிறாங்களோ, உங்களை கவலைக்குள்ளாக்குகிறார்களோ அவர்களை இக்னோர் பண்ணிட்டு வாழ்க்கையில் துணிந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற. அதையும் மீறி அந்த கவலை உங்களை ஆட்கொள்ளுதுன்னா தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு அவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு நம்ம ட்ரை பண்ணலாமா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.